அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th இங்கிலீஷ்ல இந்த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, அதாவது யூனிட் 1ஓட ப்ரோஸோட சினனம்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். இதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். சினனம்ஸ், கிளாசரி, மீனிங்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் மீனிங்கோட, சில வேர்ட்ஸ்க்குலாம் நான் இமேஜஸோட நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். சில வேர்ட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரக். ஸ்ட்ரக்னா மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஷோல்டரை பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அண்ட் மொமெண்டரலி நம்ம வந்து உயர்த்துறது. கரெக்டா சொல்லணும்னா இந்த இமேஜ் மாதிரி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் பண்றது. ஓகேவா? அடுத்து டியூனிக். டியூனிக்னா ஒன்றும் இல்லை, நம்ம லூஸான ஒரு கார்மெண்ட் வித்தவுட் ஸ்லீவ்ஸ். ஸோ ஸ்லீவ்ஸ் இல்லாத ஒரு ஒரு ட்ரெஸ்க்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டியூனிக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏன்ஷியன் டைம்ஸ்ல அது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கிறது தான் நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க ஆப்போசிட்டும் நீங்க வந்து படிச்சுக்கணும். இப்ப ஸ்லாக் அண்ட்னா ரெடியூஸ்டு நமக்கு வந்து தெரியும். நமக்கு ரெண்டு செக்ஷன் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சினனம்ஸ்னு இருக்கும், அடுத்த 3 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆன்டனம்ஸ் இருக்கும். ஆன்டனம்ஸ்க்கு நம்ம தனியா ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சினனம்ஸோடதையே நம்ம ஆப்போசிட்டா நம்ம வந்து படிச்சுக்கணும். இப்ப ஸ்லாக் அண்டோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும். குறையிறது பாத்தீங்கன்னா ஸ்லாக் அண்ட். அப்ப அதனுடைய ஆன்டனம் என்னவா இருக்கும்? இன்க்ரீஸ்டா இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபைன். சோ டியூனிக்னா பாத்தீங்கன்னா வித்தவுட் ஸ்லீவ்ஸ்ல ஒரு லூஸ் கார்மெண்ட். சோ அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து ஆன்டனம்ஸ் யோசிக்க கத்துக்கணும். டீமெனர் அது பாத்தீங்கன்னா ஒரு அப்பியரன்ஸ் மற்றும் நடத்தை, தோற்றம் மற்றும் பிஹேவியர், எப்படி பிஹேவ் பண்ற கைண்ட் ஆஃப் அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். சோ இதுதான் பாத்தீங்கன்னா டீமெனரோட மீனிங். அடுத்து ஆர்ட்லெஸ். ஆர்ட்லெஸோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னசென்ட்டா இருக்குது, ஜைல்லெஸ். ஸோ இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதோட ஆன்டனம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயில். ஸோ ஜெயிலோட மீனிங் என்னது பாத்தீங்கன்னா வஞ்சனையா இருக்குது. ஸோ இன்னசென்ட்டோட ஆப்போசிட் வஞ்சகமா இருக்குது, அதுதான் பாத்தீங்கன்னா கைல். அப்ப கைல்லெஸ்னா அதோட இன்னசென்ட் தான் மீனிங். ஸோ என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு புரியுதுல? ஆர்ட்லெஸோட மீனிங் பாத்தீங்கன்னா இன்னசென்ட்டும் ஒரு மீனிங், கைல்லெஸ்ஸும் ஒரு மீனிங். சப்போஸ் இந்த ஆர்ட்லெஸ்ன்ற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஆன்டனம்ல இருந்துச்சுன்னா, ஆன்டனம் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணும், இந்த லெஸ்ன்றதை எடுத்துடணும், கைல், அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா? ஹாக். ஹாக்னு ஜென்ரலி கேட்டீங்கன்னா பருந்துன்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு பருந்து போவோம்ல, ஸோ அது மாதிரிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். செல்லிங் திங்ஸ் லவுடா கத்தி கத்தி, கோயிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஸோ ஒவ்வொரு இடமா போயிட்டு கத்தி கத்தி பொருளை விற்கிறதுக்கு பேர் தான் ஹாக். ஓகேவா? டெசர்டட். ஸோ டெசர்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னது. டெசர்ட்னா ஒரு பாலைவனம் மாதிரி. ஸோ அப்ப நிறைய யாருமே இருக்க மாட்டாங்க, அங்க எதுவுமே ஆக்குபை ஆயிருக்காது. அன்இன்ஹாபிட்டட், அது ஒரு மீனிங். அடுத்து அன்ஆக்குபைடு. ஸோ யாருமே அதை வந்து எடுத்திருக்க மாட்டாங்க, வாழ்விடமா கொண்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து எமிகிரேட். ஸோ எமிகிரேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு கண்ட்ரில இருந்து போயிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு பெர்மனண்டா போறது, பெர்மனண்டா லீவ் ஆறது தான் டேக் அப் சிட்டிசன்ஷிப். ஸோ இப்ப போறதுன்றது வேற, போறதுன்றது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர், ஃபாரினர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப இதுவே நீங்க வந்து அங்க சிட்டிசன்ஷிப், ஒரு அமெரிக்கால போய் கிரீன் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எமிகிரேட்டட்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஓகேவா? வெக்ஸேஷன். இது ஐ திங்க் நிறைய பேர் வந்து ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்க. வெக்ஸ் ஆகாத, ஸோ இரிட்டேட் ஆகாத, எரிச்சல் அடையாத. ஓகேவா? அதோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா அனாயன்ஸ். ஸோ அனாய் இப்படி கூட உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஸோ வெக்ஸேஷன்னா அனாயன்ஸ். அடுத்து வெஸ்டிபுல். ஸோ வெஸ்டிபுல்னா ஒன்றும் இல்லை, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு பெரிய இடத்துல உட்கார்றதுக்கு அங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கும். ஸோ எப்படி சொல்லலாம், மேபி ஒரு லாபி, என்ட்ரன்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சாட்டர். ஸோ சாட்டர் நேம்லே தெரியுது, சாட்னா என்னது, பேசுறது. ஸோ எ சீரீஸ் ஆஃப் ஷார்ட் குயிக் ஹை பிச்டு சவுண்ட்ஸ். ஓகேவா? இதோட மீனிங் தான் பாத்தீங்கன்னா சாட்டர். அகைன் நான் சொல்றேன் என்னன்னா, ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்க மீனிங் தெரிஞ்சாதான் அதனுடைய ஆன்டனம் நீங்க உங்களால யோசிக்க முடியும். ஓகேவா? இன்ட்ரூட். இன்ட்ரூட்னா ஒன்னும் இல்ல, சொல்லாம கொள்ளாம நுழையிறது. என்டர் வித்தவுட் பெர்மிஷன், டோன்ட் இன்ட்ரூட், நடுவுல குறுக்க வராது. ஸோ அது அந்த விதத்துல கூட நீங்க எடுத்துக்கலாம். ரப்பிள். ஸோ ரப்பிளோட மீனிங் என்னன்னா டெப்ரிஸ், புரோக்கன் பிரிக்ஸ். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு காலி இடத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் மண்ணெல்லாம் போட்டு லெவல் பண்றதுக்கு முன்னாடி ரப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரப்பீஸ் இல்ல, அதோட வேர்ட் ஆக்சுவலி டெப்ரிஸ். ஸோ அதுதான் டெப்ரிஸை தான் நம்ம நாளடைவுல நம்ம அப்படி மாத்திட்டோம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூ கேன் சி இதான் அது இமேஜ். ஓகேவா? ஸோ அதை புரோக்கன் பிரிக்ஸ்ன்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஓகேவா?
ஒரு வீடை இடிச்சு கட்டுறாங்கன்னா அந்த இடிச்ச தூளை தான் பாத்தீங்கன்னா டெப்ரிஸ்ன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல முக்கியமான இந்த ஸ்லாக் அண்டு, இந்த ஆர்ட்லெஸ், இந்த வெக்ஸேஷனு, இந்த டெசர்டடு, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோஸோட கிளாசரியும் படிங்க. இதைதான் நம்ம வந்து புக் பேக்குன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ரோஸோட எக்ஸசைசஸ்ல நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, வெக்காபுலரி, சினனம், ஆன்டனம். நமக்கு இங்க இருந்து கூட வரதுக்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக லெவல்ல இருக்குது. ஸோ நான் இந்த புக் பேக் எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அதை நான் வந்து கவர் பண்றேன். ஸோ ரைட் நோ நம்மளோட இன்னைக்கான டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிளாசரி தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெசனோட நான் உங்களுக்கு வந்து வரேன். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து ஆல்ரெடி 4 பேட்சஸ்க்காக நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ உங்க பேட்சையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 5th பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யா, தட்ஸ் இட். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்பவே படிச்சு முடிச்சிருங்க. பை பாய். டவுட் எதனா இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.